அன்பு உள்ளங்களே, கண் சுவைக்க கார்டன் விருந்து சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறோம். உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்த மகிழ்ச்சியும் அன்பும் நிறையட்டும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வேம்பில் பல வகைகள் உண்டு. கறிவேம்பு, மலைவேம்பு, நாட்டு வேம்பு, சர்க்கரை வேம்பு, சிவனார் வேம்பு. இன்றைக்கு பார்க்க போவது மலைவேம்பு. இதன் தாவரவியல் பெயர் மீலியா டூபியா. இதன் தாயகம் இந்தியா. அனைத்து வகையான மண்ணிலும் வளரும் மரம். இது மிலியேசிய தாவர குடும்பத்தை சார்ந்தது. சராசரியாக 15 மீட்டர் உயரமாக வளரக்கூடிய மரம். இந்தியா முழுவதும் நன்கு அறியப்பட்டுள்ள தாவரமாகும். வேம்பு இலைகள் இறகு வடிவமானவை, பல சிற்றிலைகளை கொண்டவை. ஒவ்வொரு சிற்றிலையும் சாதாரண இலையை போன்றே காணப்படும். மலைவேம்புக்கு தனி மகத்துவம் உண்டு. பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் முதல் 3 நாட்களில் கொடுக்க வேண்டும். மலைவேம்பை நன்கு அரைத்து 3 வேளை தர வேண்டும். இதை சாப்பிடுபவர்கள் எண்ணெய் பண்டங்கள் மற்றும் புளியை தவிர்க்க வேண்டும். உடலில் உள்ள நீர்க்கட்டிகள், நீர் கொப்பளங்கள் ஏற்பட காரணம் உடலில் தேங்கியுள்ள கழிவுகளாலும் உஷ்ணத்தினாலும் ஏற்படுகிறது. மலைவேம்பை சாப்பிடுவதால் கர்ப்பப்பையில் உள்ள கிருமிகளை நீக்கி கர்ப்பம் தரிக்க உதவுகிறது. டெங்கு காய்ச்சலுக்கும் இதனை கஷாயம் செய்து கொடுக்கலாம். சிறுநீரில் ஏற்படும் தொற்றுக்கள் மற்றும் கல்லடைப்பு போன்ற நோய்களுக்கு மருந்தாகிறது. இதன் இலை குடல் புழுக்களை கொல்லும், குடல் வாயுவை அகற்றும், வீக்கம் கட்டிகளை குறைக்கும், தாய்ப்பால் சுரப்பை குறைக்கும். கொழுந்தான வேப்ப இலைகளை பறித்து அரைத்து நெல்லிக்காய் அளவு அதிகாலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வர வேண்டும். வயிற்றுப்பூச்சிகளை வெளியேற்ற ஒரு சிறு துண்டு வேம்பு பட்டையிலிருந்து தயாரித்த கஷாயத்தை 6 தேக்கரண்டி அளவு குடிக்க வேண்டும். தோல் நோய்கள் குணமாக வேம்பு எண்ணெயை நோயுள்ள பகுதியில் பூச வேண்டும். ரசத்தில் வேப்பம் ஈர்க்கு மற்றும் வேப்பம் பூக்களை தேவையான அளவு சேர்த்து கொள்ள பித்த நோய்கள் குணமாகும். எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போமா? பாய்.